ரா பனானா, கிரீன் பனானா, வாழைக்காய் எல்லாமே ஒன்று தான். சவுத் இந்தியாவில் வாரத்தில் எப்படியாவது ஒரு நாளோ இல்லை 2 நாளோ எல்லார் வீடுகள்லையும் வாழைக்காய் ஒரு காயாகவே எல்லாரும் செய்வாங்க. ஸோ வாழைக்காயில் என்னென்ன பயன்கள் இருக்குது, இதில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை குக் பண்ணியோ இல்லை பாயில் பண்ணியோ சாப்பிட்றது இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒரு ஃபார்மில் இந்த க்ரீன் பனானாவை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ச்சும் கிடைக்குது. இந்த ஸ்டார்ச் என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால இதை அடிக்கடி எடுத்துக்கிறதும் நல்லது. அண்ட் இதை நம்ம சாப்பிட்றதுனால நியூட்ரியன் அப்சார்ப்ஷனை இது இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் போனாலும் எல்லாத்தையுமே உடம்பு உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தியை தருது. பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணவும் இது உதவுது. அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சரி பண்ணவும் இந்த வாழைக்காய் உதவுது. டயரியா மாதிரியான ப்ராப்ளம்ஸோ இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோ உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா விட்டமின் B6 டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த வாழைக்காயை அதிக அளவில் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரியே இது ஐடியலாக ஒரு வேலை செய்யுது. அதுதான் கிட்னி ஃபங்க்ஷனிங்க்கு உதவுற ஒரு விஷயம். உங்களோட கிட்னிஸ் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாலும் வாழைக்காயை அடிக்கடி எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது.